எப்படி ரத்தம் வெளியேறினால் அதே தண்ணியாக பாவித்து எனக்கு தானே வந்து தர வேண்டும் ஐயா. அக்கா என் உடலோர் கட்சி அழைச்சாக இருக்கிறது. பாத்திமன் விட்டு அன்பானது மார்பிலே தவித்திருக்கிறது. அதை புரிகினால் குரு என்று சொல்லக்கூடிய ரத்தம் வெளியேறும். அதையே நான் தண்ணியாக பாவித்து 11 அதாவது 31 தான தர்மத்தை ஆதியோட தருகிறேன். எப்படி என்றால் 7 பிரிவு கேட்கின்றார். ஆனால் நீயோ தான தர்மங்களோ 32 31 தான தர்மம் செய்திருக்கின்றாய். அன்னதான பலனை கைவிட்டு விட்டு நீ அன்னதான பலனை கைவிட்ட காரணத்தினால் இந்த பிறவியில் உனக்கு வைகுந்த பலன் கிடையாது, உனக்கு மோட்சம் மட்டுமே அளிக்கின்றேன். ஆமா, அப்படி இருக்க அடுத்த பிறவியில் நீயோ சிறு தொண்டனாக பிறந்து உன்னுடைய மனைவி திருநாட்டின் நங்கையாக பிறந்து உன்னுடைய மகன் சீராளாக பிறந்து உன்னுடைய கிரகத்திலே அன்னக்கொடி ஏற்றி வருவருக்கும் போவருக்கும் அன்னம் அளித்தால் அடுத்த பிரிவில் உனக்கு வைகுந்த பதவிகளை அளிக்கின்றேன். பட்ட துன்பமே போதும், எனக்கு அடுத்த பிரிவியா ஏனென்றால் நீ செய்ய மறுத்த அந்த அன்னதானத்தை நீ செய்து முடித்தால் வைகுந்த பதவி அளிக்கின்றேன். இருந்தாலும் அடுத்த பிரிவிலே நான் இருந்தாலும் ஏழை இளவருக்கு கொடுக்கக்கூடிய பொற்பொருள் நீ தான் இருக்கு வரமளிக்க வேண்டும். அப்படியே அதுவும் தவிர உனக்கே குணமும் எனக்கு கொடுக்கின்ற குணமும் உனக்கு அளிக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய குணமும் தர வேண்டும். என் பட்டனா வாரி கொடுக்கல, என் தட்டு துணியாவில் கொடுத்த நான் பிறவிற்காக வாரி கொடுத்து அதை போல் கொடுக்கக்கூடிய குணமும் அந்த பொற்பொருளும் நீ தான் எனக்கு வரமளிக்க வேண்டும். தன்னை போல அளிக்கின்றேன். இப்போ அப்படி இருக்க இப்போ எனக்கு மோட்சம் மட்டுமே. சென்று வா, சென்று வா. Thank you.